பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் அநேக வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பேசுகிறோம், அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிறார்னு சொல்லி அநேகர் ஏமாந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதாவது அவங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார்னு அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ அதுக்கு உதாரணம் பாருங்கள். இது இந்தியாவில் நடந்த ஒரு செய்தி கிடையாது. உண்மையிலேயே இது வெளிநாட்டில் நடந்த ஒரு செய்தி. அதாவது ஒரு நல்ல ஒரு லேடி, அமெரிக்காவா, அது எந்த நாடுன்னு தெரியல. அதாவது பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த ஒரு பெண்மணி. அவங்க தன்னுடைய சாட்சி சொன்னாங்களாம் சர்ச்சில். அப்போ சாட்சி சொல்லும் அவங்க சொன்னாங்களாம், ஆவியானவர் என்னை பாதுகாத்துக்கிட்டாரு, ஆவியானவர் என்னோடு இருந்து என்னை நடத்தினார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாட்சி சொன்னாங்களாம். அதுக்கு என்ன சொன்னாங்களாம், நான் நைட்டு அதாவது அதாவது என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் எல்லாம் பெண்களும் கூட குடிப்பாங்க போல். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மது பாட்டில் எடுத்து குடித்தாங்களாம். ஒரு பாட்டில் எடுத்து குடித்தாங்களாம், 2வது பாட்டில் எடுத்தும் குடித்தாங்களாம். 3வது பாட்டில் எடுக்கும்போது ஆவியானவர் சொன்னாராம், போதும் நிறுத்துனாராம். பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்குள். இப்போ ஒரு கேள்வி பாருங்க, இதை அவங்க சாட்சி சொல்கிறாங்க, என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்ட்டு. இப்போ ஆவியானவர் இருந்தால் அவங்க அந்த மதுவை அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. பைபிளில் பெண்கள் மது குடிக்கணும்னு போட்டிருக்கா இல்லையே. பரிசுத்த ஆவியானவர்ன்றவர் யாரு? அதில் பேர்லேயே என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமுள்ள இதயத்துக்குள்ள மட்டும்தான் உள்ள அவங்களோட தான் பேசுவார். அப்போ இது என்ன ஆவி? இது என்ன ஆவி? இது பொய்யின் ஆவி, உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு. அதுவா நம்மளை ஏமாத்துற ஆவி, சாத்தானோட ஆவி. புடின்னு சொல்றது சாத்தானோட ஆவி, சண்டை போடுகின்றது சாத்தானோட ஆவி, பொய் சொல்லுன்றது பொய்யின் ஆவி, சாத்தானோட ஆவி. அநேக லேகியோன்கள் இருக்காங்க, அதுல இது ஒன்று. அப்போ ஏமாந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் அவர் நம்மை பரிசுத்த பாதையில் மாத்திரம்தான் நடத்துவார். தைரியமா இருங்க, கர்த்தருடைய சத்தியத்தின்படி நம்மளை நடத்துவார். இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு அநேகர் ஏமாந்தது போல நாமும் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருப்போம். God bless you.